अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्रेणेशरमारमावतीन् वन्दे वन्दे बृन्दावनचक्रं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवन्तां विजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि राम लक्ष्मणं प्रतिगृह्णामकं प्रसादेति सूक्तिः स्वाधीनपतितां श्रुतिं नाथस्य यमीनां नकरश्मि जालैः अन्तर्निलीनमपनीयतमो मदीयं विज्ञानचित्रमनघं लिखतीव चित्ते व्याख्यानकेलिरसिकेन कराम्बुजेन இந்த நகரஸ்மி ஜாலைகி இந்த நகங்களுடைய ரஷ்மி ஒளிக்கற்றையினால ஒரு மாயமான ஒரு காரியத்தை, அதாவது மேஜிக் மாதிரி ஒரு காரியத்தை, ஆச்சரியமான காரியத்தை பண்ற. அது என்ன பண்ற? அந்த ஜாலி என்ன, அந்த ஒரு மேஜிக் மாதிரி அந்த நகரஸ்மியை கொண்டு பண்ற. என்னன்னா மதியம் தமஹா அந்தர்நிலியம். அதான் அப்பா நம்ம என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞான இருட்டை போக்கடித்து அப்படின்னு சொல்ற. இந்த இப்போ நகத்தை பத்தி ஏதோ சொல்லிட்டோம். இப்போ இந்த நகம் என்ன மாதிரி பண்றது அப்படின்னு, நகம் ஒரு சாஸ்திரார்த்தத்தை காண்பிக்கும். அந்த சாஸ்திரார்த்தத்தை தான் அந்த நகத்து மூலமா காண்பிச்சு நம்முடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தமச இருட்டு, அஜ்ஞானமாகிற இருட்டை போக்கடிக்கிறா. நகம் என்ன பண்றது அப்படின்னா, நகம் கடைசியில வளர்றது. அதாவது கையினுடைய கடைசி பாகத்துல அது வளர்றது. இந்த கை என்னத்துக்குன்னா எம்பெருமான தொடர்ச்சிக்கு உதவுறது, 4 பேருக்கு கொடுக்கறதுக்கு உதவுறது, எல்லாத்துக்கும் இது மாதிரி கை உபயோகப்படுறது. அப்புறம் சரீரத்தின்னு சாப்பிட்றதுக்கு உதவுறது, எல்லாம் வருது. அப்படிப்பட்ட கைக்கு அந்த கையில விரல், அந்த விரல் தான் எடுக்கிறதுக்கெல்லாம் உதவும். ஒரு உதாரணம், வெறும் கை இருந்தா மாத்திரம் போறாது. ஒரு வஸ்து எடுக்கிறதுக்கு இந்த விரல்களை கொண்டு பிடிச்சுதான் எடுக்கும். ஆனா மாதிரி நமக்கு அந்த விரல்லாம் உதவுது. இதுக்கு சோபாவகமா இருக்குது எது? இந்த நகம் சோபையை கொடுக்கறது. இப்போ இந்த நகம் விரல் இப்படி உபயோகமா இருக்கக்கூடிய இந்த விரலோட கூட அது வளருது. அது அந்த ரஷ்மி இருக்கக்கூடியதுன்னா என்ன அர்த்தம்? நல்லா புஷ்டியா இருக்கவனுடைய உடம்பு அப்படிதான் வச்சுக்கணும். ஏதோ சாப்பிட்றதுக்கு ஆகாரமே இல்லாத பண்டத்தில் அடிப்பட்டவன் அப்படிலாம் நல்லா புஷ்டியா நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கணும். அது அப்படிதான் கொண்டு எதை உதாரணம் எடுக்கிறதுன்னா அப்படிதான் எடுக்கணும். சரி, அந்த நகம் என்ன பண்றதுன்னா, இவன் இவனுடைய தர்மத்தை சரியா அனுஷ்டிச்சான்னா, முதலிட்டே தர்மம்னு சொல்லிட்டேன், சரியா அனுஷ்டிச்சான்னா, தர்மம்ன்றது என்னது அது சொல்லிவிடலாம். தர்மம்னா இந்த சரீர தர்மம். சரீர தர்மத்தை இவன் சரியா அனுஷ்டிச்சான்னா, அப்போ இந்த நகம் சோபித்தமா இருக்கும். இல்லைன்னா நகம் வாடினதா இருக்கும். வாடினதுன்னா இந்த பளபளான்னு அந்த இது அந்த ரத்த நாளங்கள்லாம் அதெல்லாம் சிகப்பா இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் இழந்து. இப்போ சரீர தர்மத்தை நன்னா அனுஷ்டிக்கிறான் ஒருவன் அப்படின்னு சொன்னா, நன்னா சாப்பிட்டு நன்னா போஷாக்கா இருந்துட்டு இருந்தான்னா அப்படின்னு பொதுவில் அர்த்தம். இப்போ சரீர தர்மம் எதிலேருந்து தெரிஞ்சுக்கிறது? ஏதோ சாப்பிட்றது அப்படி இப்படி. அதனால சரீர தர்மம்
ஸ்வத பிராப்தமா இருக்கக்கூடியது உண்டு, ராகத பிராப்தமா இருக்கக்கூடியது உண்டு, அதுக்கப்புறம் விதிபல பிராப்தமா இருக்கக்கூடியது உண்டு சரீரத்துக்கு. இப்போ ஜலமலாதிகள்லாம் வெள்ள ஏத்துறமே, இப்போ வேர்வை வருது, அது வருது, அதெல்லாம் தானா நடக்கக்கூடியது ஸ்வபாவ பிராப்தம். ராகத பிராப்தம் பசிச்சா நாம சாப்பிட்றோம், அது பசியாகப்பட்டது நம்ம சாப்பிட்றதுக்கு தூண்டுறது, அதனால ராகத பிராப்தம் ஆசையினால பண்றது. அப்புறம் விதிபல பிராப்தம் குளிக்கிறது, அது இது அந்த மாதிரி, அதெல்லாம் விதிபல பிராப்தம். சாப்பிட்றது கூட அது இருக்கட்டும். இப்ப என்னன்னா இந்த ராகத பிராப்தம் இருக்குதே, இந்த ராகத பிராப்தம் ஆசையினால பண்றது மாத்திரம் இல்லை. ஆசையினால பண்ணிட்டா மாத்திரம் இவன் புஷ்டியா வளர்ந்துட மாட்டான். ஏன்னா பசி எடுக்கிறது சாப்பிடணும் தான் சொல்லுமே தவிர அது எதை சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், என்ன மாதிரி சாப்பிடணும், அதெல்லாம் அது சொல்லாது. அப்பதான் விதி பல பிராப்தம். சாஸ்திரத்தை இவன் அவலம்பிக்கணும். அந்த சாஸ்திரத்தை அவலம்பிக்கிறான்னு சொன்னா அப்ப சாஸ்திரத்துல இப்போ அது எப்படி சின்ன குழந்தை எவ்வளவு சாப்பிடணும்னு சொல்றது, நல்லா யுவாவா இருக்கும் என்ன சாப்பிடணும்னு சொல்றது, வயசானவன் என்ன சாப்பிடணும்னு சொல்றது, அந்த விதி பல பிராப்தத்துல சாஸ்திரத்து மூலமா. அப்போ அதே மாதிரி அது என்னென்ன ஆகாரம்னு சொல்ற மாதிரி அது இப்ப வயசுக்கு தகுந்த மாதிரி அது இது மாறுறதோ இல்லை. அதே மாதிரி இந்த ஆசிரமத்துக்கு தகுந்த மாதிரியும் வர்ணத்துக்கு தகுந்த மாதிரியும் அது மாறுது. அதனால தர்மப்படி தர்மத்தை அனுஷ்டிச்சான் சரியா அப்படின்னா அவன் புஷ்டியா இருக்கான் அப்படின்னு சொன்ன. சாப்பிட்றது இந்த இடத்துல அப்படியானா கூட அதுக்கும் ஒரு நேதியெல்லாம் இருக்குதே, அதெல்லாம் சாஸ்திரத்து மூலமா தெரிஞ்சுக்கணும். அப்போ அதனால வர்ணாசிரம தர்மங்களை சரியா அனுஷ்டிக்கிறவன் அர்த்தம். சரிதானே? என்ன சாப்பிட்றதுன்னா எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், சின்னவன் எவ்வளோ சாப்பிடணும், பெரியவன் எவ்வளோ சாப்பிடணும், வயோவிருத்தாள் என்ன சாப்பிடணும், உடம்பு சரியில்லாதவன் என்ன சாப்பிடணும் அப்படின்லாம் இருக்கிறது. அப்போ அதே போல எந்த வர்ணத்துல எந்த ஆசிரமத்தில் இருக்கானோ அந்த மாதிரி அந்த ஆசிரம தர்மங்களோட வேணும் நடக்கணும். அப்படி அந்த அது எப்படி அந்த சரீர தர்மத்தை நன்னா அனுஷ்டிச்சான்னா அவனுடைய விரல்ல இருக்கக்கூடிய நகம் நன்னா பளபளன்னு இருக்கு, பிரகாசிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீர தர்மம்ன்றது கடைசியில எங்க போய் முடிஞ்சுது? என்ன அர்த்தம் சரீர தர்மத்துக்கு? வர்ணாசிரம தர்மங்கள். இப்போ ஆகாரம் வச்சுப்போம். ஆகாரமெல்லாம் நல்லா சாப்பிட்டு ஒருத்தன் புஷ்டியா இருந்தான்னா இந்த நகமாகப்பட்டது நல்லா பளபளன்னு இருக்கு. சரி, இப்போ அந்த தர்மம் தான் வர்ணாசிரம தர்மம்னு கொண்டு முடித்தோம். சரி, இந்த ஆகாரத்தையே முதல்ல போவோம். இந்த ஆகாரத்தையே அதிகப்படியா சாப்பிட்டான்னு வச்சுப்போம். அப்போ அவனுக்கு இதோ உடம்பு அது இது வருது. சரி, இப்ப இந்த நகரஸ்மி என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா வர்ணாசிரம தர்மத்தை நன்னா அனுஷ்டிக்கணும் அப்படின்னு காண்பிக்கிறது. வர்ணாசிரம தர்மத்தை நன்னா அனுஷ்டிக்கணும் அப்படின்னு காண்பிக்கிறது. வர்ணாசிரம தர்மத்துல சாப்பிடுன்னு சொல்லியிருக்கு, நிறைய சாப்பிடுவதான் நன்னா நெய் ஊத்திண்டு மூட நெய் பேஜு முழங்க வழிவார அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அதையே சாப்பிட்டுருந்தான்னா அது என்ன ஆகும்? இந்த வர்ணாசிரம தர்மத்துல எல்லாபடியும், அதாவது 3ல் ஒரு பங்கு, அதான் 4ல் ஒரு பங்கு திருடமா இருக்கணும், 4ல் ஒரு பங்கு லேசியம் மாதிரி இருக்கணும், ஒரு பங்கு ஜலம் மாதிரி இருக்கணும், இன்னொரு பங்கு காத்தா இருக்கணும் அப்படின்லாம் சொல்றபடியெல்லாம் இப்படிலாம் நடக்கணும். அப்படி இருந்தா உடம்பு சரியா இருக்கும், அந்த நகம் போல. அதை விட்டுட்டு எனக்கு இது பிடிச்சது உனக்கு அது அப்படி இப்படின்னு அதுல
மீறி நடப்பானாகில், அதிகமா சாப்பிட்றதோ அதிகமா பார்க்கறதோ சினிமா பார்க்கறதோ சொல்றேன், இந்த மாதிரி எதையாவது மீறி நடப்பான்னா அது என்ன ஆகுதுன்னா இந்த வளரக்கூடிய நகம் போல. அதாவது இந்த வர்ணாசிரம தர்மத்தை மீறினான்னா இது விரலுக்கு மீறின நகம் வளர்றதே, அது போல அந்த நகம் வந்து சோபித்தமா இருக்குதா, இது இருக்கக்கூடிய அந்த சிகப்பு தன்மை அதாவது பிரகாசம் அந்த நகத்துக்கு இருக்குதா, வளர்ந்த நகத்துக்கு இல்லை. இப்போ அந்த வளர்ந்த நகத்தை வச்சுக்கிறாளா, அது தேவையற்ற பகுதின்னு அதை கழிச்சிடும். அதை போலதான் இந்த சாப்பிட்றது நாம அதிகமா சாப்பிட்டோம்னா வியாதி கீதி வருது, அது மாதிரிலாம் இருக்குது சொல்லுவோம். அதனால அது போல வர்ணாசிரம தர்மத்தை நமக்கு நமக்கு நமக்குன்னு ஏன்னா அதிகமா பண்ணோம்னா அதெல்லாம் அதிகப்படியா நகம் வளர்றது. அதை போல இந்த வர்ணாசிரம தர்மத்தை சரியானபடி அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சரியானபடி அனுஷ்டிக்கிறோம்னா இப்போ ஒரு சந்தியாவந்தனம் அப்படின்னு சொன்னா அது சரியானபடி அனுஷ்டிக்கிறோம்னா கார்த்தால உதயத்துக்கு முன்ன எழுந்து தீர்த்தாமாடி சூரியோதயத்துக்கு முன்னே அர்க்கியமெல்லாம் விட்டு ஜபமெல்லாம் பண்ணி உதய அனந்தரம் இது பண்றோம், உபஸ்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது சரியா அனுஷ்டிக்கிறது அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இதை மீறி நாம தூங்கிட்டு லேட்டா பண்றது அது இது சரியா அனுஷ்டிக்காதுன்னு. சரியா அனுஷ்டிக்கணும்னு சொன்னா அது எம்பெருமானுடைய ஆராதனம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ற வரையில் சரியா அனுஷ்டிக்கிறது. அது தெரியாத பண்ணோம்னா இவ்வளவுலாம் மற்றதெல்லாம் சரியா இருந்தா கூட இந்த எம்பெருமான் தான் இந்த சந்தியா தேவதையினால ஆராதிக்கப்படுறான் அப்படின்னு தெரியாத போயிடுச்சுன்னா நம்ம சரியா பண்ணலேன்னு அர்த்தம். அப்போ ஆனா அதை சரியா பண்ண அந்த சரியா பண்ணக்கூடிய அந்த அனுஷ்டானத்தை காண்பிக்கிறது இந்த நகம், பிரகாசமா விரலோட ஒட்டின்னு இருக்கக்கூடிய நகம். நாம சரியா பண்ணாத அதிக்கிரமிச்சு பண்றோமே, அது எப்படின்னா அந்த நகம் வளர்றது, இதனாலதான் வளர்றது, புஷ்டியாவதம் சாப்பிட்றதுனால்தான் வளர்றது இருக்கட்டும். அது போல அந்த அதிகப்படியா வளரக்கூடிய நகம் போல வர்ணாசிரம தர்மங்கள்லாம் நாம வந்து சரியா பண்ணாத இல்ல அந்த பலன்கள்லாம் நமக்கு அப்படிங்கிற எண்ணம், எம்பெருமானுக்காக தான் நாம பண்றோம், சொஸ்மி துப்பி சுயமேவ காரயிச்சி சாதித்தவான் அப்படின்னு இல்லாத எனக்கு எனக்குன்னு நாம பண்ணோம்னா அது என்ன சோபித்தம் இல்லாத மேல் கொண்டு வளருது பாருங்க, அந்த நகம் போல. அப்போ அதிகப்படியா வளர்றதை எப்படி நாமோ கழித்து தள்ளுறோமோ அதே போலதான் அது வேண்டாத போறது. அதே போலதான் வர்ணாசிரம தர்மத்தை நாம மீறி நடந்தோம்னா, வர்ணாசிரம தர்மத்தை மீறி நடக்கிறோம்னா என்ன அதிகப்படியா பண்றதோ இல்ல பகவத் சிந்தனை இல்லாத பண்றதோ அது என்ன ஆகுது, அப்போ அது பிரகாசம் இல்லாத நகமா இருக்குது, அது கழிக்கப்பட வேண்டிய நகமா இருக்கு. அதனால நாம வர்ணாசிரம தர்மத்தை எப்படி பண்ணணும்னா அந்த வர்ணாசிரம தர்மத்தில் இருக்கக்கூடிய நித்திய நைமித்திக கர்மாக்கள்லாம் எம்பெருமானுடைய ஆராதனம் அப்படின்னு பண்ணணும்ன்றத அந்த நக ரஷ்மி நமக்கு உணர்த்துறது. அப்படி இல்லாத நமக்கு அப்படின்னு பண்ணோம்னா அது அதிகப்படியா வளரக்கூடிய நகம் போல, அது பிரகாசம் இருக்காது, அதை கழிச்சும் தவிடும். அதனால அந்த நகம் சோபித்தம் இல்லாத போது அதுக்கப்புறம் அது சோபையே இல்லை. அத போல நமக்கு நமக்குன்னு பண்ணக்கூடிய கர்மாக்கள்லாம் சோபையை இழந்து அது நகம் எப்படி வியர்த்தமா போயிடுதோ அத மாதிரிதான் நமக்கு நமக்குன்னு பண்ணக்கூடிய கர்மாக்கள்லாம் அது வியர்த்தமா போயிடும். அதாவது பலன் சரியா அளிக்காம போயிடும், இல்ல விபரீத பலனை அளிக்கும். விபரீத பலன்னா என்ன,
அளிக்க வேண்டிய திட்டத்துக்கு பலன் அளிக்காது. அதிகமா வந்து அது அது அந்த வரக்கூடிய பலனும் நமக்கு துக்காதிகளை கொடுக்கக்கூடியதா இப்படி விபரீதமா இருக்கு. அதுதான் இந்த நகம்ன்றது என்ன காண்பிக்கிறது. அதி ரஜ்யத்துல பெருமாளுடைய நகத்தை வர்ணிக்கிட்டு அதி கோமல திவ்ய நகாவலி விராஜித திவ்ய ரக்தாங்குலிபிகி அலங்கிருத்தம். இந்த கை பெருமாளுடைய கை கொடுக்கக்கூடிய கை, அபயம் கொடுக்க அருளக்கூடிய கை, அது எப்படி விராஜிதமா இருக்குது. அந்த அதி கோமளமாயும், கோமளம்னா மிருதுவாயும். எப்ப கர்மாவெல்லாம் மிருதுவாயிருக்கும், எம்பெருமான் பொருட்டு பண்ணக்கூடிய கர்மா தான் மிருதுவான கர்மா. அந்த கர்மாவனால அந்த தேவத்தையே ஆராதிக்கப்படுறான்னு சொன்னா அதெல்லாம் வந்து மிருது இல்லாத கர்மா தான். அந்த பாவத்திலேயே அது மிருது தன்மையோ கடினத்தன்மையோ வந்துடுது. எம்பெருமானுடைய ஆராதனம்னு பண்ணா அது மிருதுவா இருக்கும். அதனால வர பலன் நமக்கு சாஸ்வதமா இருந்து மேல எம்பெருமான அடையக்கூடிய தன்மையை நமக்கு கொடுக்கும். இல்லைன்னா அதனால வரக்கூடிய பலனை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம இங்கேயே மறுபடியும் தாரி கட்டு போயிடும். அதனால அதி கோமல திவ்ய, ரொம்ப மேன்மை பொருந்தியதான அதி கோமல திவ்ய நகாவலி விராஜித. எம்பெருமானுக்கு இந்த நகமெல்லாம் வளர்றதோ அதிகப்படியா வளர்றதோ அதை கழிக்க வேண்டியதோ நகமோ உலர்கற்றையோ பல்லோ எதுவுமே எம்பெருமானுக்கு அதிகமா போகவே போகாது. இதே மாதிரி நிச்சயமா சதைக ரூபாயா அப்படின்னு சொல்லிருக்கேன். அத போல எம்பெருமானுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அவனுக்கு விருத்தி சாஸ்திரம்லாம் இருக்கவே இருக்காது. அதனால அதி கோமல திவ்ய நகாவலி விராஜித திவ்யாங்குலிபிகி அலங்கிருத்தம் அப்படின்னு. ஏன்னா எம்பெருமான் வந்து சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாத்தா அப்படின்னு யார் உதாரா சர்வையை வைத்தே அப்படின்னு சொன்னானே, எல்லாருக்கும் என்ன கேட்கிறாளோ அதெல்லாம் அப்படியே கொடுக்குறான். சரணாகதி பண்ணவாளுக்கு உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமையும் இனி என்பவர் போர் போர்ண்டா, நீ ஒரு தடவை சரணாகதி மட்டும் இது மாதிரி ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த அபயம் காண்பிக்கிறது. தன்னுடைய திருவடியை காண்பிக்கிறது. சரணடைவு மாமேகம் சரணம் தான் அந்த திருவடியை காண்பிக்கிறது. திருவடியை சரணம் அடைஞ்சவாளுக்கு அபயத்தை கொடுக்குது. நீ இனிமேட்டு பயப்படவே பயப்படாது. அபீதிரிக யஜ்ஜுஷாம் யதவர்தீர தானா பயம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால பயத்தெல்லாம் விட்டொழி அப்படி அவைய காமிக்கலாம். இதெல்லாம் அவன் வாரி வாரி கொடுக்குறான். தன்னை தந்த கற்பகமா இருக்கான். அதனால இப்படி அந்த நகமாகப்பட்டது இந்த இடத்துல பாஷ்யக்காரருடைய நக ரஷ்மியாகப்பட்டது இப்படி மாயமா சாஸ்திரார்த்தத்தை நமக்கு காண்பிக்கிறது. அதாவது எல்லாம் பகவத் பிரீத்தியர்த்தம் நீ பண்றதா பண்ணு, சுவார்த்தமா ஒன்றும் பண்ணாதே, பகவத் பிரீத்தியர்த்தமா பண்ற. ஏன்னா அந்த நகம் என்ன, அதுதான் சரீரத்தோட ஒட்டின்னு இருக்கக்கூடியது. அதுதான் நமக்கு பகவத் பிரீத்தியர்த்தமா பண்ணக்கூடியதுதான் நமக்கு நன்மை பயக்கும். மற்றதெல்லாம் நன்மை பயக்காது. அப்படின்றத இந்த நகரஷ்மி நமக்கு காண்பிக்கிறது. அததான் இந்த இடத்துல நகரஷ்மி ஜாலை அந்தர்நிலியம் அபநீய தமோமதியம். நம்முடைய தமசு பாபத்தினால ஏற்பட்ட தமசு இருக்குதே, அதனால என்னன்னா யான் யான் எனது எனது அப்படி அப்படின்ற அஜ்ஞானத்தினால வரக்கூடியதெல்லாம் யானே
என் தனதே என்றிருந்தேன் அப்படின்னு அஜ்ஞானத்தினால நான் என்னுடைய அப்படின்னு இந்த மாதிரி எண்ணத்தை நான் கொண்டிருக்கோம். அந்த அஜ்ஞானமாகிற தமசை நம்ம இடத்துல ஏற்பட்டதே அது அந்தர்நிலீனம். அது எங்க இருக்குது? உள்ளுக்குள்ள மறைந்து இருக்குது. அது வெளியில தெரிஞ்சாதானே யாருன்னா அதை ஓட்டுறதுக்கு, அதை சரி பண்றதுக்கு. அதனால அது அந்தர்நிலீனம், நம்ம உள்ளுக்குள்ளேயே மறைஞ்சு இருக்குது. மதியம் அப்படின்னு சொல்லத்தான் பாவமே செய்து பாவியானேன், நானே நானாவித நரகம் பூவும் பாவம் செய்தேன். இது நானே பண்ணது, என்னுடையது. ஏதோ பெருத்தியார் பண்ணி என் பேர்ல பழி வந்துள்ள இதெல்லாம் பண்ணதெல்லாம் மதியம்னு சொல்றேன். நான் பண்ணினதுனால அஜ்ஞானம் வந்துருக்கு. அதான் அதாவது பண்ணின பாப கிருத்தியத்தினால இந்த மாதிரி நான் எனது அகங்காரம் மமகாரமா இருக்கும். அந்த இருட்டுனால, அஜ்ஞான இருட்டுனால அகங்காரம் மமகாரமா நாம தான் விளங்குறோம். அப்பதான் இந்த இடத்துல என்ன பண்ற, நீ நான் இல்லை பகவானுக்கு அப்படின்னு விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தம் பூர்வமேவ கிருதா பிரம்மன்னு அஸ்தபாதாதி சம்யுக்தம் அப்படின்னு பெருமாள் தன்னை வணங்கறதுக்காக ஈஸ்வரனுக்கு எல்லாத்தையும் ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரளிக்கும் சேதோபஜா ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்த்தயா அச்சுதகதாம் ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வயா அரேஹே கச்சாங்கி ரூபாயு ஜிக்ரக்ராண முகுந்த பாத துளசி மூர்தன் நமாதோக்ஷம் அப்படின்னு சொன்னபடிக்கு எல்லா உறுப்புகளையும் தலையால வணங்குறது, காலால் நடக்கிறது, கையால் அர்ச்சிக்கிறது, காதால் அவன் பெருமையை கேட்கறது, வாயால் அவன் போல பாடுறது, தலைய அதை கொண்டு அவனை வணங்குறது, இப்படி எல்லாத்தையும் ஈஸ்வராய நிவேதி பூர்வமேவ கதா பிரம்மன். இந்த விசித்திரமான இந்த தேக சம்பத்தி எதுக்காக பெருமாள் கொடுத்தான்? ஈஸ்வரனுக்கு அர்ப்பிக்கிறது. ஈஸ்வரனுக்கு அர்ப்பிக்கிறதுன்னு சொன்னா சாப்படி நடக்கணும். என்ன ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்யா, ஸ்ருதியா எம்பெருமாடு ஆக்ஞை. அதனால அதன்படி நாம நடக்கணும். அதுக்காக தான் இந்த அஷ்டபாதம் எல்லாம் பூர்வத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டது. அதுபோல அதனால இந்த நகம் எப்படி காண்பிக்கிறதுன்னா இதெல்லாம் எம்பெருமான் பொருட்டு அப்படின்னு சொல்லி நாம சொப்பீத்தே ஸ்வயமேவ காயத்தி அப்படின்னு சொல்றதுதான் அந்த நகம் இருக்கிறபடி இருக்குதே, சரீரத்தோட விரலோட ஒட்டின்னு இருக்க நகம், அதை போல அதுதான் பிரகாசமா இருக்கு. ஆனா மீதிபடியா நாம பண்றதெல்லாம் வெத்து நகம் வளர்றதே பிரயோஜனம் இல்லாத. அது பிரயோஜனம் இல்லைன்னா அதை வெட்டியும் போட்டுடுறோம். அது வெட்டி போட்டா விட்டு அதுக்கு ஒரு மதிப்பு அது இழந்து விடுறது. அதனால இப்படி இந்த நகரஷ்மி அப்படின்னு சொல்றது இதைதான் காண்பிது. அதனால எம்பெருமானுக்கும் அது இருக்குது. இங்க சாதாரண மனுஷாளுக்கு இருக்குது, மாட்டுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது நகம். அதான் அந்த குழம்புன்றது தான் நகம். அது வச்சுப்போம் அந்த ஸ்தானம். அதனால இப்படி இருக்கக்கூடிய நகமாகப்பட்டது ஒரு ஆச்சரியமான செய்கையே பண்றது. இது இந்த மாதிரி அதாவது உடம்போட ஒட்டி வளர்ந்துருக்க வரையில் தான். அந்த மாதிரி இந்த சரீரத்துல பெருமாள் எப்படி இருக்கான், என் ஊனில் உயிரில் உணர்வினில் அப்படின்னு பெருமாள் நம்முடைய சரீரத்தில் இருக்கான், நம்மோட கூட ஆத்மாவோட இருக்கான். அது தவிர நமக்கு நியமிக்கிறனாவும் நம்மோட இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான அவனோட நாம
எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணாதான் அந்த நகம் போல அது பிரகாசமா இருக்கும், நமக்கும் சோபையை கொடுக்கும், எல்லாம் பண்ணும். அப்படி இல்லாத போச்சுன்னா அறிவொளி நகம் வளருது. அதை போல அதை கழிக்கவும் கழிச்சுடுவா. அதுக்கப்புறம் எதுக்கும் அது பிரயோஜனமும் படாது. இது மாத்திரம்தான் சோபையா இருக்கும். இந்த சாஸ்திரார்த்தத்து தான் இந்த தன்னுடைய நக ஒளிக்கற்றையினால இப்படி ஒரு மாயமான ஆச்சரியமான காரியத்தை நம்முடைய அஜ்ஞான இருட்டை போக்கி கண்ணன் கீதையில சொன்னானே, எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணி எத்கரோஷி எதஸ்நாசி எஜ்ஜுகோசி ததாசி யதி எத் தபஸ்ஸி கௌந்தேயா தத்குருஷ்வம் அதர்ப்பணம்னு அந்த சாஸ்திரார்த்தத்தை இந்த நகமாகப்பட்டது காண்பிக்கிறது. எல்லாம் எவ்வளவு அப்படின்னு நாம அனுசந்தானம் பண்ண வேண்டியதை அது காமிக்கிறது. அப்படி அனுசந்தானம் பண்ணாத எனக்குன்னு பண்றதெல்லாம் தமஸ் அஜ்ஞானத்தினுடைய காரியம். அந்த அஜ்ஞானம் எங்க இருக்குது? நமக்கு உள்ளுக்குள்ள மறைஞ்சு இருக்குது. அந்த உள்ளுக்குள்ள மறைஞ்சு இருக்கிறத அவர் போக்கடிக்கிறார். அப்படி இதுவரையில் இருக்கட்டும். நாளைக்கு இந்த நாத சப்தார்த்தம் அதெல்லாம் பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன் சடகோபாதி யதிவர்யான் பஜேனிசம் ஸ்ரீரங்கபூர் ஷடஜீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவசுதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.